மங்களமான பேர். அவர் இந்த குளத்தை சீரமைத்தார், வெட்டி சீரமைத்தார் என்றும் சொல்லுவோம். சிவாச்சாரியாருக்கு இந்த ஞான பிரகாசர் அவருடைய நூலுக்கு விரிவுரை செய்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். ஒரு ஊருக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா நீர் ஆதாரம், நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீர் எப்படி வரும் அப்படின்னா குளங்கள், ஏரிகள், கிணறு, ஆழ் கிணறுகள், இவைகள் மூலம் கிடைக்கும். ஆறு அருகில் ஓட வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தாதான் நீர் நிலையானது, நீர் மட்டமானது உயர்ந்திருக்கும். நீர் மட்டம் உயர்ந்திருந்தாதான் மக்கள் நீரை பயன்படுத்த முடியும். அதனால நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லயும் 5-6 குளம் வெட்டுவாங்க. வாய்க்கால்ல மழை காலத்துல வர்ற தண்ணீரை அந்த குளத்துல நிரப்புவாங்க, பயன்படுத்துவாங்க. அது போல புண்ணிய காரியங்கள்ல சிதம்பரத்துல ஏகப்பட்ட குளங்கள் உள்ளன. அவைகள் நீண்ட நாள் பராமரிக்கப்பட்டு வந்தன. இடையிலே சில காலங்களாக பல குளங்கள் தூர்ந்து விட்டன, சில பேர் ஆக்கிரமித்தும் விட்டனர். அதையெல்லாம் அரசாங்கத்தினரும் சமூக ஆர்வலர்களும் கண்டுபிடித்து இப்பொழுது சீர் அமைத்து உள்ளனர். அப்படி சிதம்பரத்தில் அநேக குளங்கள் சீரமைக்கப்பட்டு விட்டன. அதிலே ஒன்றுதான் சிதம்பரத்தினுடைய தீ மூலையிலே அமைந்துள்ள ஞானப்பிரகாச குளம் என்று தெய்வீகமான குளம் அமைந்துள்ளது. சிதம்பரத்திலேயே மிகப்பெரிய குளம் அது. 30 ஆண்டுகளாக சரியாக தூர்ந்திருந்த அந்த குளத்தை சீரமைத்து புனருத்தாரணம் செய்து சுமார் 3 கோடி ரூபாய் அளவில் சிறப்பாக செப்பனிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஏரி போல் தண்ணீரானது கண்கொள்ளாத காட்சியாக அங்கே காண்கிறது. அதிலே நடுவில் நீராழி மண்டபத்தை அமைத்துள்ளார்கள். அந்த காலத்துல எல்லாம் அந்த அருமையா ஞான பிரகாசம் குளத்துல சிறப்பா தெப்ப உற்சவம் நடக்கும். 30 வருஷமாக அந்த தெப்ப உற்சவம் நடைபெறல. ஆனா இந்த ஆண்டு சிறப்பா அந்த குளம் அமைத்திருப்பதனால சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களும் தில்லைவார் அந்தணர்களும் அந்த குளத்தில் தெப்ப உற்சவம் நடத்த தீர்மானித்து உள்ளனர். தெப்ப உற்சவம் எப்போ நடக்கும் என்று கேட்டால் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாசத்துல தரிசனம் சிறப்புடையது. தரிசனத்திற்கு மறுநாள் பல்லக்கு வைபவம் நடைபெறும். முத்து பல்லக்கு வைபவம் இரவு. அதற்கு மறுநாள் இந்த அருமையான தெப்ப உற்சவம் நடைபெறும். பல ஊர்களிலும் தெப்ப உற்சவம் பிரம்மோற்சவம் கழிச்சு கடைசியில் நடைபெறும். நம்ம ஊர்ல நடைபெறாமல் நீண்ட நாள் தடைபட்டு இருந்த அந்த தெப்ப உற்சவம் வருகிற மார்கழி மாதத்துல ஆருத்ரா தரிசனத்திற்கு மறுநாளைக்கு மறுநாள் சிறப்பாக நடைபெற உள்ளது. அந்த கண்கொள்ளாத காட்சியை, பேரின்ப காட்சியை, அற்புத காட்சியை, ஆனந்த காட்சியை நாம் எல்லாம் கண்டு இக பர சௌபாகியம் அடைவோம் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். அதோட இந்த குளத்துக்கு பேரு ஞானம்ங்கிற வார்த்தை இருப்பதனால மேன்மையானது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4லயே ஞானம் தானே உயர்ந்தது. அதனால ஞான பிரகாச குளம் என்று இதற்கு பெயர். உலகத்துல எத்தனையோ புண்ணியங்கள் செய்கிறார்கள். பல பேர் கல்வி சாலைகளை அமைக்கிறார்கள், மருத்துவமனையை அமைக்கிறார்கள், மக்கள் நடமாடும் சாலைகளை அமைக்கிறார்கள். அதுபோல குளம் வெட்டுதல், பூங்கா அமைத்தல், நந்தவனம் அமைத்தல், இப்படியான காடுகள் எல்லாம் செழித்து மரச்சோலைகள் எல்லாம் ஏற்படுத்துதல் போன்ற பல புண்ணியங்கள் இருக்கின்றன. அதனால்தான் சாலையை வச்சு சாலை ஓரத்துல நிழல் தரும், கனி தரும் மரங்களை எல்லாம் நடுவாங்க. அதே மாதிரி ஒரு புண்ணியவான் இலங்கையிலேருந்து வந்து ஞான பிரகாசர் என்கிற பேரே நல்ல பேருங்க, மங்களமான பேர். அவர் இந்த குளத்தை சீரமைத்தார், வெட்டி சீரமைத்தார் என்றும் சொல்லுவார்கள். இதை புனருத்தாரணம் செய்தார் என்றும் சொல்லுவார்கள். இவ்வளவு பெரிய குளத்தை ஏற்படுத்தினார்கள் என்றும் சொல்வார்கள். ஆனா பார்த்தா பிரம்மாண்டமா பெரிய ஏரி மாதிரி இருக்குங்க, கண்கொள்ளாத காட்சி. அதோட
அந்த ஞானப்பிரகாச குலத்திற்கு பல பெருமைகள் வேற உண்டு. என்னென்ன, ஒரு பக்கத்துல சேக்கிழார் மணிமண்டபம் அமைந்திருக்கிறது, சேக்கிழார் கோயில் இருக்கின்றன. ஒரு பக்கத்துல ஒரு குளத்தினுடைய ஒரு கரையில கன்னிமுத்து மாரியம்மன் அருள் பாலித்து வருகிறார். ஒரு மூலையில ஞான விநாயகர் அருள் பாலிக்கிறார். இப்படி தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட இந்த தீர்த்தவாரி அமைவதற்காக ஒரு நீராழி மண்டபம் அமைக்கப்பெற்று கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு சம்பரோஷ்ணம்னு பேரு. எளிமையா செஞ்சா சம்பரோஷ்ணம். அந்த நன்னீர் தெளித்தல்னு பேரு. பிரம்மாண்டமா நடந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழான்னு பேரு. அந்த சம்பரோஷ்ணத்தை நடத்தினார்கள் நீண்ட காலத்துக்கு. அதனால நாம் நம்மால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, குளங்களை பராமரிக்கணும். முதல்ல அசுத்தம் செய்யாமல் இருக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும். மூன்றாவது, அங்க இருந்த ஏதாவது குப்பை கூலங்கள் இருந்தா அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தணும். அதனால இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்து பதி புண்ணியத்தை பெற வேண்டும். அதனால சிதம்பரத்துல பாருங்க, சிவகங்கை இருக்கு கோயில்லயே, எத்தனையோ பேர் நல்லா நீராடுறாங்க. அதே மாதிரி ஓம குளத்துக்கு போறாங்க. எல்லா இடங்கள்லயும் தச தீர்த்தத்துல தோ பாருங்க, பார்க்கடல், திருப்பார்கடல் ரொம்ப சின்ன குளம், ஆனா மிகப்பெரிய குளம் ஞானப்பிரகாசம் குளம். அதனால அந்த குளத்துல அந்த காலத்துல இல்லைங்க, வீட்டுல குளிக்கிறதுக்கு பேரு உடம்ப கழுவிக்கிறது, பாத்ரூம்ல உடம்ப பாத்திரத்தை கழுவுற மாதிரி. அப்ப அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆண்களுக்கு ஒரு துறை, பெண்களுக்கு ஒரு துறை இருக்கும். நல்ல முங்கி நீராடுவார்கள். அப்படி நீராடினால்தான் மனிதத்துவமே உண்டு. பாத்ரூம் குளிச்சா மனிதத்துவம் போயிடலாம். அதனால அடிக்கடி தலையை மூழ்கி குளித்தல் என்பது இந்த குளத்தினுடைய வைபவத்தில் தான் நடக்கும். ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாழ். நம்ம ஊர்ல பெரிய ஆறு இல்லை, சிம்பிளா ஒரு, நான் சின்ன வயசுல குளிச்சிருக்கேன், பாலமான் பிரமாதமா இருக்கும். இந்த கிழக்கே இருக்கக்கூடிய அந்த புவனகிரி போற வழியில இருக்கக்கூடிய ஆறும் ஒரு ஆறு இருக்கிறது, பெரிய வாய்க்கால். ஆனா சிதம்பரம் நடுப்புற போகுது. இப்ப காவேரி மாயவரத்துல நடுப்புற போகுது, திருச்சி ஸ்ரீரங்கத்துல நடுப்புற காவேரி போகுது, அந்த மாதிரி போகல. ஆனா எண்ணற்ற திவ்ய குளங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் ஸ்நானம் செய்து நாமும் புனிதம் அடைவோம், குளத்தையும் தூய்மையாக்குவோம். சந்தான குரல்களில் ஒருவர் தான் சிவஞான சித்தியார் எழுதிய சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார். சித்தியாருக்கு மிஞ்சிய நூல் இல்லை அப்படின்னு நம்ம பொதுவா ஒரு பழமொழி உண்டு. சிவத்துக்கு மிஞ்சிய தெய்வம் இல்ல, சித்தியாருக்கு மிஞ்சிய நூல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி உயர்ந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவஞான சித்தியார். 7 நூல்ல நம்பர் 1 நூல் என்று அப்படிப்பட்ட சிவஞான சித்தியார் மெய்கண்டாருடைய மாணாக்கரவர். அந்த மெய்கண்டாருடைய மாணாக்கராக இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு இந்த ஞான பிரகாசர் அவருடைய நூலுக்கு விரிவுரை செய்திருக்கிறார், சிவஞான சித்தியாருக்கு விளக்க உரை ஆற்றியிருக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மகானாக இருந்திருக்க வேண்டும் அந்த ஞான பிரகாசர். அதனால ஞான பிரகாசன் என்ற அந்த முனிவரையும் போற்றுவோம். அவர் எழுதிய சிவஞான சித்தியாருக்கு உள்ள விரிவுரையையும் படித்து மகிழ்வோம். வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று தெரிவிப்பவர் ஜா ராகவன், சமய சொற்பொழிவாளர். 9443679282. இதை மையபூமி மையம் சேனல் அருமையாக வெளியிடுகிறது. அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம்.